பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர்களின் அகில இந்திய கூட்டமைப்பு மே 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் திங்கள் மற்றும் செவ்வாய் நாடு தழுவிய 2 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இதனால் வங்கி சேவைகள் பாதிக்கப்படலாம் என்பதால் வாடிக்கையாளர்கள் டிஜிட்டல் சேவைகளை பயன்படுத்துமாறு எஸ்பிஐ நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. போராட்ட நாட்களிலும் கிளைகளில் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி வழங்க தேவையான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக எஸ்பிஐ தெரிவித்துள்ளது. எனினும் வாடிக்கையாளர்கள் தங்களின் அவசர பண தேவைகள் மற்றும் பண பரிவர்த்தனைகளுக்கு மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பணம் எடுக்க டெபாசிட் செய்ய ஏடிஎம் மற்றும் பணம் டெபாசிட் செய்யும் இயந்திரங்கள், மின்னணு பரிவர்த்தனைகள், யோனோ செயலி, இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் மற்றும் யுபிஐ சேவைகள், வங்கி தொடர்பு மையங்கள், வாடிக்கையாளர் சேவை மையங்கள். மே 23 மற்றும் 24 ஆகிய நாட்கள் வங்கிகளுக்கு வழக்கமான வாராந்திர விடுமுறை நாட்களாகும். இதைத் தொடர்ந்து திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வேலைநிறுத்தம் நடைபெறுவதால் அடுத்தடுத்த 4 நாட்களில் வங்கி பணிகள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. அது மட்டுமின்றி மே 27 அல்லது 28 ஆகிய தேதிகளில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. எஸ்பிஐ ஊழியர்கள் கூட்டமைப்பு முக்கியமாக 3 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளது. வங்கியில் பணிகளை அவுட் சோர்சிங் செய்வதன் மூலம் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர், கிராமப்புற இளைஞர்கள், எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி சமூகத்தினருக்கான நிரந்தர வேலைவாய்ப்புகள் பறிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஓய்வு மற்றும் பதவி உயர்வு காரணமாக கிளைகளில் பாதுகாப்பு பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கூடுதல் காவலர்களை நியமிக்க கோரியுள்ளனர். என்பிஎஸ் தேசிய ஓய்வூதிய திட்டம் அரசு விதிகளின்படி எஸ்பிஐ ஊழியர்கள் தங்களின் ஓய்வூதிய நிதி மேலாளரை மாற்றிக்கொள்ள இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும், இதனால் மற்ற பொதுத்துறை வங்கி ஊழியர்களை விட எஸ்பிஐ ஊழியர்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். எனவே வாடிக்கையாளர்கள் தங்களின் முக்கிய வங்கி பணிகளை திட்டமிட்டு முன்கூட்டியே முடித்துக்கொள்ளுமாறு எஸ்பிஐ கேட்டுக்கொண்டுள்ளது.